ஹலோ எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேறு லெவலில் இருப்பீங்க சொல்லிட்டு நம்புற ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ பிக் பாஸ்ல இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் மறுபடியும் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிது நம்மளுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஈனிங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ யார் என்ட்ரி கொடுத்தா என்ன சம்பவம் பண்ணாங்க இதெல்லாம் இதை பற்றி தான் ஒன்று வந்து பார்க்க போகிறோம். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா வேக்கப் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ எல்லாரும் யூஸ்வல் அன்றாட வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேடாஸ் சாங் வந்து போட்டாங்க. ஸோ வெயிட்டாக யாரோ வர போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுனிதா வர்ஷினியும் மாசான ஒரு என்ட்ரி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க டம்மி பீஸ் தானப்பா அப்படின்னு தான் நம்ம நினச்சிருப்போம். ஸோ வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா வாமா எல்லாரும் வெல்கம் பண்ணாங்க. ஸோ வெல்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸோ நம்ம ஜாக்லினாக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மரண பீதியில் இருந்தது பக்காவாக வந்து தெரிஞ்சது. ஸோ என்ன செய்ய காத்திருக்கானோ இவங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தீபக் வந்து பார்த்தோம்னா என்னென்னமோ வந்து பேசுகிறாரு, எப்படி வெளியே இருந்துட்டு இப்போ வந்திருக்கீங்க, ஸோ எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சுனிதா கிட்ட கேட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு நம்ம சுனிதா வந்து பார்த்தோம்னா இல்லை நான் எப்பயும் போல தான் வந்திருக்கேன், இதுக்குன்னு தனியாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிலாம் வரல அப்படின்ற மாதிரி நம்ம சுனிதா ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி இது மாதிரி கேட்டால் இந்த பொண்ணு வந்து பதில் சொல்ல மாட்டேன்னு நம்ம வர்ஷினிக்கிட்டே கேட்கலாமே அப்படின்ற மாதிரி வர்ஷினிக்கிட்டையும் எப்படியே வந்து கேட்குறாரு. நம்ம ஷோவில் வந்து பார்த்துட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரிம்மா வெளியிலேருந்து இப்போ உள்ளே வந்திருக்கேன், ஸோ இப்போ எந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியுது, வெளியே வந்து வேறு மாதிரி வந்து பார்த்துருப்பீங்க, ஸோ இப்போ உள்ள மறுபடியும் வந்திருக்கீங்க, ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு தகு கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த மாடுலேஷனில் கேட்டாலுமே வந்து பார்த்தோம்னா ஸோ வந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா வெளியில் எந்த மாதிரி நிலைமை இருக்குது, ஸோ உள்ளே இங்கே எப்படி வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லவே இல்லை. நம்ம தீபக்கும் பார்த்தோன்னா என்னென்னமோ ட்விஸ்ட் பண்ணிலாம் கேட்குறாரு. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா அவங்க வாயிலேருந்து ஒரே ஒரு உண்மை கூட வெளியே வரல. ஸோ ஆனால் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரும் மூஞ்சியும் பார்க்குறப்ப என்னடா இவ்வளோ சேடாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சுனிதா கேட்டிருப்பாங்க. ஸோ அது உண்மை தான். ஏன்னு பார்த்தோன்னா நேற்றுலேருந்தே பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின்லாம் மரண பீதியில் இருக்காங்க. ஸோ உள்ளே வர போகிறாங்க. ஸோ டாஸ்க் வச்சு வந்து பார்த்தோன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ 2 பேர் ரீப்ளேஸ் வேறு பண்ண போகிறாங்க அப்படின்ன உடனே வந்து பார்த்தோம்னா ஸோ ஒருத்தவங்க மூஞ்சி பார்க்கணுமே எப்பா பயங்கரமாக வந்து போதேப்பா இவங்க மூஞ்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க வர்றது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணி போயிருந்தால் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோகமாக இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ வர்றவங்க டாஸ்க் விளையாடி அந்த ஒரு 2 பேரும் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே மரண பீதியில் இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ முக்கியமாக நம்ம ஜாக்லின் நம்ம ராயன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்படியே அசால்ட்டாக ஃப்ரீயாக இருக்காரு. ரீசன் என்னடான்னு பார்த்தீங்கன்னா டேரக்டாக டிக்கெட் ஃபினாலே வந்து வச்சிருக்காரு. ஸோ டிடிஎஃப் வச்சுக்கிறதுனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுனிதா எல்லாரையும் போட்டு ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ரோஸ் பண்ணதை வந்து அந்த போர்டை வந்து ஃபஸ்ட்டு படித்தாங்க. என்னையாடா ரோஸ் பண்ணுறவங்கள வச்சு சேரண்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஜாக்லின் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜாக்லின் நீ ஒரு விஷயத்தை பண்ணுற பற்றியா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுற, அது உள்ள இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சி விட்டாங்க. ஸோ டக்குன்னு வந்து ஜாக்லின் ஐயோ உண்மை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாளே அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, எப்பா கேம்லாம் வைக்கிறாங்க நீ எப்பவுமே இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பேன் கேமில் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரியான சீனாக இருந்தது. அதை பார்க்கும்போது ப்ரோமோவில் கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா பயங்கரமான ஒரு ரோஸ்ட்டே இவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதை பார்க்கும்போது. ஸோ நம்ம விஷால் கிட்ட கேட்டிருப்பாங்க, என்ன விஷால் ட்ரையாங்கல் லவ் பண்ணுறியாமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா போட்டு உடச்சி விட்டுருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தோம்னா நெக்லஸ் கொடுக்குறேன், இங்கே பார்த்தோன்னா ரிங்கு கொடுக்குறேன். ஸோ ஒருத்தரை பார்த்தோன்னா ஒரு வாரம் வச்சுன்னு ஒரு வாரத்தை வந்து பார்த்தோன்னா எலிமினேஷன் பண்ணி விட்டுறேன், எப்படின்னா கதரா வந்து அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். டக்குன்னு நம்ம விஷாலுக்கு ஐயோ உண்மை சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் அப்படியே சிரிச்சே வந்து பார்த்தோன்னா சமாளிச்சாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம விஷாலை கூட்டு போய் தனியாக உட்காந்து பார்த்தோன்னா அந்த ஒரு விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்க இன்ஸ்டன்ட்டான ஒரு அப்டேட்டு. ஸோ வெயிட்டாக மாட்டினா யாருதுன்னு பார்த்தோம்னா நம்ம விஷால் தான் வெயிட்டாக மாட்டியிருக்காரு. ஐயோ நம்ம உள்ளே பண்ணது வெளியே வேறு மாதிரி போயிருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஒரு கேள்வியான கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்த என்ட்ரியே வந்து பயங்கரமாக இருக்கேப்பா, வந்த உடனே விஷாலுக்கு சரியான டோஸ் இதாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம தர்ஷிகா வராங்களாம். ஸோ பயங்கரமாக இருக்காது. ஸோ அது தர்ஷிகாலாம் வந்தால் சரியாக இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன கதை ஏது கதை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளீஸ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஸ்டன்ட்டான பிக் பாஸ் அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.